வணக்கம். பயிற்றங்காயில் பால் கறி நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைத்தனான்றதை பதிவு செய்திருக்கிறேன். 500 கிராம் பயிற்றங்காயை துப்புரவு செய்தெடுத்து அளவான துண்டுகளாக உடைத்து நன்றாக கழுவி எடுக்க வேணும். 2 மேசைக்கரண்டி மாசிக்கருவாடு எடுத்திருக்கிறேன். மாசிக்கருவாட்டை நன்றாக கழுவி எடுக்க வேணும். கூடுதலாக போத்தில் வர மாசிக்கருவாட்டை அநேகமான பேர் கழுவாமல் அப்படியே சேர்த்து சமைக்கிறவங்க. நான் எப்பொழுதும் மாசிக்கருவாடு செத்தல் மிளகாயை கழுவித்தான் சேர்க்கிறேன். நான் இன்றைக்கு மாசிக்கருவாட்டை கழுவும் போது ஒரு பெரிய சீமந்து கல் மாசிக்கருவாடு போலே இருந்தது. இந்த போத்தில் உள்ள மாசிக்கருவாடு தான் பாவிச்சேன் நான். அதனால் நீங்களும் பாவிக்கிற நீங்கள் கவனமாக பாவிக்கணுன்றதுக்காக இந்த பதிவு செய்திருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் பாவிச்சிருக்கிறேன். எண்ணெய் சூடாக்கியதும் 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1 தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து வெந்தயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். வெந்தயம் பொன்னிறமாக வந்த பிறகு ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுருக்கிறேன். இந்த கறிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்களா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். பச்சை மிளகாய் 6 சேர்த்துருக்கிறேன். உங்களோட அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். 5 பயல் உள்ளியை இடித்து சேர்த்துருக்கிறேன். இதோட தேவையான அளவு கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கிற மாசிக்கருவாட்டின் சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் ஒரு தக்காளி பழம் 100 கிராம் இருந்தது. தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி பழம் நல்லா வதங்கும் வரைக்கும் விட வேணும். இந்த கறிக்கு மாசிக்கருவாட்டுக்கு பதிலாக நெத்தலி கருவாடு, இறால் கருவாடு சேர்த்து பால் கறி சமைச்சிங்களாண்டாலும் நல்லா இருக்கும். மச்சம் உங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டா இதே போல் நீங்கள் பால் கறி செய்யலாம், அதுவும் நல்லா இருக்கும். தக்காளி பழம் வதங்கி வந்ததும் பயிற்றங்காயை சேர்த்துருக்கிறேன். இதோட 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/2 தேக்கரண்டி வெட்டுத்தூள் சேர்த்து 3 நிமிடம் இவ்வாறு நன்றாக கலந்து வதங்க விட வேணும். 3 நிமிடம் வதங்க விட்ட பிறகு 1 கப் தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு பயிற்றங்காய் நல்லா அவியும் வரைக்கும் விட வேணும். உடனே நீங்கள் தேங்காய் திருவி பால் எடுத்து சமைக்கிற நீங்களாண்டா முதல் பாலை பிறகு எடுத்து வச்சுட்டு மிகுதியாக எடுக்கிற தண்ணி பாலில் பயிற்றங்காய் அவிய விட்டிங்களாண்டா அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். 2 மேசைக்கரண்டி தேங்காய் பால் பவுடர், 1/2 கப் மெல்லிய சூடான தண்ணீர் சேர்த்து தேங்காய் பால் செய்தெடுத்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களாண்டா பயிற்றங்காய் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இந்த நேரத்தில் கரைத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்து நன்றாக கலந்து 3 நிமிடம் அவிய விட வேணும். பயிற்றங்காய் குழம்பு செய்முறை பார்க்க விருப்பமாண்டா அந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த கறி சோறு, ரொட்டி, சப்பாத்தியோடையெல்லாம் சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். 3 நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான பயிற்றங்காய் பால் கறி தயாராகிட்டுது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.